நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பள்ளியோட திருநாள். அம்ச வாகனத்தில் பவனி வந்து காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் மாசி தெப்போற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு புறப்பாடு கண்ட ஸ்ரீ ரங்கநாதர். தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்ற பந்தக்கால் முகூர்த்தம். கும்பகோணம் அருள்மிகு வியாழ சோமேஸ்வரர் கோயில் மாசிமக பெருவிழா வைபவமாக நடந்த கொடியேற்றம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திருப்பள்ளியோட திருநாள் எனும் மாசி தெப்போற்சவம் துவங்கியதை அடுத்து ஸ்ரீ நம்பெருமாள் ஹம்ச வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முதல் நாள் மாலை வசந்த மண்டபத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி ஹம்ச வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். வெள்ளி அன்னப்பறவை மீது வண்ணப்பட்டாடைகளோடு முத்துவளைய கிரீடமும் நவரத்ன காதணிகளுடன் திருமார்பில் நீலநாயக்க பதக்கமும் மாணிக்க அபயமும் தாங்கி மலர் மாலைகளோடு அழகாக காட்சி தந்தருளினார் அலங்கார பிரியன். ஸ்ரீ நம்பெருமாள் உற்சவரை நான்முக கோபுரம் வழியாக வெளியே அழைத்து வந்து உள்வீதியான 4 உத்திர வீதிகளை அடைந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல தீப்பந்தங்களோடு உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மாட வீதியில் சுமந்தபடி வலம் வந்தனர். நாதஸ்வரம் இளதாளங்களோடு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வீதி உலா சென்று மீண்டும் கோவிலை அடைந்த ஸ்ரீ நம்பெருமாளுக்கு கோயில் யானைகள் வணங்க திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு ஸ்ரீ நம்பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் மாசி மாத தெப்போற்சவத்தின் ஒரு பகுதியாக 5ஆம் திருநாளில் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதர் உபயநாச்சியார்களோடு தெப்பத்தில் உலா வந்து அருள்பாலித்தார். முன்னதாக ஆலயத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதரை கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். பீடத்தின் மேல் உய்யாரமாக அமர்ந்து சர்வாபரண பூஷிதனாக அலங்கார பிரியன் திருக்காட்சி தந்தருள மஞ்சள் பட்டு சேலைகளோடு தங்க கிரீடங்கள் அணிந்தபடி உபயநாச்சியார்களும் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். மங்கள வாத்தியங்கள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல இருக்குடை சேவையோடு உற்சவர்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு மாடவீதியை வலம் வர ஏராளமான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி உடன் வர உற்சவ மூர்த்திகளை கைரவினி புஷ்கரணிக்கு சுமந்து வந்தனர். வழி நெடுகிலும் ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். அத்தியாபக கோஷ்டியும் வேத பண்டிதர்களும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு திருக்குளத்தை அடைந்ததும் அங்கு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்தனர். மத்தாப்புக்கள் கொளுத்தி மங்கள வாத்தியங்கள் இசைக்க உற்சவ மூர்த்திகளுக்கு தெப்ப உலா சிறப்பாக நடைபெற்றது. நீராழி மண்டபத்தை சுற்றி வலம் வந்த தெய்வங்களை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். நிறைவாக உலா முடித்து மீண்டும் கோவிலெதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோயிலில் சித்திரை விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியபடி இருக்க முகூர்த்த கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்ததும் ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து முகூர்த்த கம்பத்திற்கு இசை வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சிவாலய வளாகத்தில் முகூர்த்த கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டு கோபுர தீபம் காட்டப்பட்டது. கும்பகோணத்தில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு வியாழ சோமேஸ்வரர் திருக்கோயிலில் மாசிமக பெருவிழா துவக்கமாக கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான்,
சுவாமி மற்றும் அம்பாள் உற்சவ மூர்த்திகளை கொடிமரப் பகுதிக்கு சுமந்து வந்தனர். அங்கு கொடிமரத்து விநாயகருக்கும் கம்பப்பீடத்திற்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிரியாவிடை சமேதராக அருள்மிகு வியாழ சோமேஸ்வரர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர, தேவியர்கள் சமேதராக அருள்மிகு முருகப்பெருமானும் எழுந்தருளியிருக்க, ரிஷப உருவம் வரைந்த பட்டத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பின்னர் வேத மந்திரங்கள் ஓதி கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, கொடிக்கம்பத்திற்கு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கோபுர தீபம் காண்பித்ததும் அர்ச்சனை செய்து கொடிமரத்து விநாயகர் மற்றும் கொடிக்கம்பத்திற்கு மகாமங்கல ஆரத்தி கட்டப்பட்டது. மன்னார்குடி அருகே சேரன்குளத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலில் தெப்போற்சவத்தின் விடையாற்றி விழாவை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் விசேஷ அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருளினார். இதையொட்டி கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வெண்ணிறப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் சாயக்கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி கையில் வீணை தந்து வீணாபாணியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். மந்தகாச புன்னகையோடு மோகன அலங்காரத்தில் எம்பெருமான் அழகாக திருக்காட்சி தந்தருள ஏக தீபம் காட்டப்பட்டது. பிரபந்ததாரர்கள் உற்சவர் முன்பு நின்று பிரபந்தம் சேவிக்க, திரளான பக்தர்கள் தரிசிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசி கொண்டு அர்ச்சனையும் நடைபெற்றது. நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றமும் அதனைத் தொடர்ந்து உற்சவர்களின் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க, தேவியர்கள் சமேத முருகன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து சிறப்பு பூஜைகள் செய்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் சர்வாபரணங்களுடன் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்தார். பிறகு மாலையில் தேவியர்களை தனித்தனி சப்பரங்களிலும், வீரபாகு தேவரை தனி சப்பரத்திலும், அஸ்திர தேவரையும் அருகே நிறுத்தி விநாயகருக்கு ஆரத்தி காட்டியதும் வீதி உலா புறப்பட்டனர். அஸ்தமான கிரிவாகனத்தில் தேவியர்கள் சமேதராக உலா புறப்பட்ட முருகப்பெருமானுக்கு பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தியதும் வீதி உலா துவங்கியது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நல்லியம்பாளையம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கைலாச நாயகி உடனமர் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலில் தெய்வ திருமண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ரிஷப வாகனத்தின் மேல் அருள்மிகு கைலாச நாயகி சமேதராக உற்சவர் கைலாசநாதரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தை வைத்து கலசாராதனை செய்தனர். பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் திருமண முறைப்பாடுகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து தூபம் காட்டியதும் கங்கணதாரணம், யக்னோபவீதம் சாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி ஹோமம் வளர்த்ததும் கன்னிகாதானம் செய்து அருள்மிகு கைலாச நாயகிக்கு திருமாங்கல்ய தாரணமும் நடத்தப்பட்டது. பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு அட்சதை தூவி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க அலங்கார தீபம் காட்டப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் மாசி மாத சோமவாரத்தையொட்டி மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. நேற்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டதும் மூலவருக்கு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு மங்கள வாத்தியங்கள், மூலவர் சன்னதி திரை விளக்கப்பட்டதும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அஞ்சனை மைந்தனுக்கு 110 கிலோ சந்தனத்தால் காப்பு சாற்றி விசேஷ தலைப்பாகை அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீராம தூதனை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை பூந்தமல்லியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகள் அவதார உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது.
முன்னதாக கோயில் வளாகத்தின் கேடயத்தின் மீது உற்சவர் திருக்கச்சி நம்பிகளை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். சர்வலங்காரத்துடன் உற்சவர் திருக்காட்சி தந்தருள வாத்தியக்காரர்கள் மங்கள வாத்தியங்களை இசைக்க உற்சவருக்கு பத்தி உலாத்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. நாதஸ்வர வித்வான்களும் தவில் வித்வான்களும் உற்சவர் எதிரே நின்று வாத்தியங்களை இசைக்க ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு உற்சவமூர்த்தியை ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிந்தபடி எம்பெருமானை கைகூப்பித் தொழுதவாறு திருக்கச்சி நம்பிகள் ஊஞ்சலாடியபடி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆலய வளாகத்தில் உற்சவமூர்த்திக்கு வையாளி சேவையும் இசைக்கு ஏற்றவாறு வெகு சிறப்பாக நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே பனக்கரை கிராமத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு 18ஆம் படி கருப்பசாமி திருக்கோயிலில் மாசி பாரிவேட்டை உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கோவில் திருவிழாவை முன்னிட்டு வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவர் அருள்மிகு 18ஆம் கருப்பண்ண சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளி கவசத்துடன் கண்மலர்களும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மீசையோடு காட்சி கொடுத்த கருப்பசாமிக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் கரும்பு ஊஞ்சல் உள்ளிட்ட நேர்த்தி கடன் செலுத்தினர். இதையடுத்து பக்தி பாடல்கள் பாடி ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைத்து தரப்பினரும் பாரம்பரிய நடனம் ஆடியபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அழகிய மன்னார் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் தேர்வு எழுதும் மாணவர்கள் நன்மதிப்பெண் பெற வேண்டி ஸ்ரீ வித்யா சரஸ்வதி ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி காட்சி தர பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திரங்கள் முழங்க நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஸ்ரீ வித்யா ஹோமத்தை வளர்த்தனர். ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரிசித்தபடி இருக்க மாணவர்களின் பெயர்கள் மற்றும் நட்சத்திரங்கள் எழுதி அர்ச்சனையும் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே செவல்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ லட்சம்மாள் திருக்கோவில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோவிலில் திரிசூல வடிவில் அருள் புரியும் அம்பிகைக்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் நாக தேவதைகளோடு ஸ்ரீ கற்பக விநாயகரும் அமர்ந்து அருள் புரிய திரிசூலத்திற்கு சேலை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மகாசக்திபுரம் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேதநாயகி உடனுரை சுயம்பு ஆதி ஈஸ்வரர் திருக்கோயிலில் 16ஆம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு ஏராளமானோர் பங்கேற்ற முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டிகள், பூங்கரகம் மற்றும் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று நிறைவாக கடலில் முளைப்பாரிகளையும் பூங்கரகங்களையும் கரைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் மாசி தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து 2 குடைகள் பிடித்தபடி திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்ததும் தெப்ப விழா துவங்கியது. பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றபடி தரிசிக்க உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய தெப்பம்
திருக்குளத்தை சுற்றி மும்முறை வலம் வந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க தெப்ப உலா சிறப்பாக நடத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் புகழ்பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு விருத்தாம்பிகை ஸ்ரீ பாலாம்பிகை உடனமர் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் மாசிமக பிரம்மோற்சவ கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. சிவாலயத்தில் இருக்கும் கொடிமர வளாகத்தில் விநாயகர், முருகன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளியதும் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கொடியேற்ற வைபவத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. சிவநாம கோஷங்கள் எழுப்பி ஏராளமான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தை பரவசத்துடன் தரிசிக்க சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ வாராகி அம்மன் கோயிலில் திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மேடை மீது உற்சவர்கள் அருள்மிகு உன்மத்த பைரவரையும் ஸ்ரீ உன்மத்த வாராகி அம்பாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் கலசாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் சமித்துகளுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மாங்கல்ய பூஜை செய்ததும் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் மேடை மீது அருள்மிகு உன்மத்த பைரவருடன் அமர்ந்தருளிய ஸ்ரீ வாராகி அம்மன் உற்சவ மூர்த்திக்கும் மங்கள நாண் பூட்டப்பட்டது. தொடர்ந்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் நெத்திமேடு தண்ணீர் பந்தல் பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகா காளியம்மன் கோயிலில் 78ஆம் ஆண்டு மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாசி திருவிழாவையொட்டி கோயில் முழுவதும் பலவித பழங்கள் மற்றும் மலர் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் அருள்மிகு மகா காளியம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி தங்கக்கவசம் அணிவித்து காதணிகளோடு தங்க ஆரமும் பூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை புன்னகை தவழும் திருமுகத்தோடு திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து அருள்மிகு தண்ணீர் பந்தல் காளியம்மனை தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். கோயில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த தேவிகாபுரம் பகுதியில் சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கும் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவில் மாசி திருவிழாவையொட்டி உற்சவருக்கு வீதி உலாவுடன் தெப்ப உலாவும் நடைபெற்றது. முன்னதாக கோவிலிலிருந்து உற்சவர் முருகப்பெருமானை விசேஷமாக அலங்கரித்து வாகனத்தில் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். கரட்டான் திருக்குளத்திற்கு வந்ததும் ஒய்யாளி சேவை நடத்தியபடி வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் அழகனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவர் முருகப்பெருமானுக்கு தெப்ப உலா சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டைமேடு பகுதியில் உள்ள அருள்மிகு கோட்டை முனீஸ்வரர் திருக்கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து போற்றி மந்திரங்களை கூறி பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு குங்குமத்தாலும் உதிரி பூக்களாலும் மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு பக்தி பாடல்கள் பாடி திருவிளக்குகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் இருக்கும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அக்கசாலை விநாயகர் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில்
விநாயகரை சுதை சிற்ப வடிவிலும் பிரதான கலசத்திலும் ஆவாகனம் செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். பிறகு கடம்புறப்பாடு நடைபெற்றது. வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி அலங்கரித்து கற்பூரம் காண்பித்தனர். நிறைவாக கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த கலவையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோயிலின் 121ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவரம்பாள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 3ஆம் திருநாளன்று கோயில் வளாகத்தில் உற்சவரம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் சாயக்கொண்டை வைத்து அதில் பதக்கங்கள் நிறுத்தி அருள்மிகு மீனாட்சி அம்பாளாக அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பிரம்மோற்சவம் துவங்கியதையொட்டி விநாயகப் பெருமானுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக தங்க தாமரை பீடத்தின் மீது உற்சவர் விநாயகப் பெருமானை சிறப்பு அலங்காரத்தோடு அமர்த்தி மூஷிக வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் கோனார் சேங்கையில் அமைந்துள்ள அருள்மிகு கற்பகமூர்த்தி விநாயகர் கோவில் பாலாலய பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக கோயில் மூலஸ்தானத்திலிருந்து மூலவர் சிலை எடுத்து வரப்பட்டு பாலாலயம் நடைபெறும் பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் ஏராளமானோர் தரிசிக்க கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்த்து வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து நாகதேவதைகளோடு வீற்றிருந்து அருளும் ஸ்ரீ கற்பகமூர்த்தி விநாயகருக்கு கலசாபிஷேகம் செய்தனர். இதையடுத்து வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து கணநாதனுக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் பாலாலய திருப்பணி துவக்கப்பட்டது. சென்னை ஆவடி அடுத்த சேக்காடு பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் உடனமர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடத்தப்பட்டது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலச புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு சங்கல்பம் செய்து கொண்டு மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை நடத்தினர். தொடர்ந்து விமான கலசத்திற்கு மாலை சூட்டி புனித நீரை ஊற்றி சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்ய அவர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து கோயில் மூலவரான ஸ்ரீனிவாச பெருமாள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். கோயில் வளாகத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், அருள்மிகு கங்கை அம்மன் ஆகியோர் பரிவார தெய்வங்களாக வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பள்ளியோட திருநாள் அம்ச வாகனத்தில் பவனி வந்து காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் மாசி தெப்போற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு புறப்பாடு கண்ட ஸ்ரீ ரங்கநாதர். தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்ற பந்தக்கால் முகூர்த்தம். கும்பகோணம் அருள்மிகு வியாழ சோமேஸ்வரர் கோயில் மாசிமக பெருவிழா வைபவமாக நடந்த கொடியேற்றம்.
ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.